வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவால் நடைமுறைப்படுத்தப்படும் 100 நாள் செயல்முறைவின் 10வது நாள் நிகழ்வு இன்று திருகோணமலை மாவட்ட குச்சிவெளி பிரதேசத்திற்கு உட்பட்ட திரியாய் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது. பல வழிகளிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட திரியாய் மக்கள் தொடர்ந்தும் நில அபகரிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இன்றைய தினம் கூடிய மக்கள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை அரசிடம் வலியுறுத்தினர். இதில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் தீர்வுக்கான 100 நாள் செய்முனையின் 3வது வருடம். இலங்கையின் இணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வே அவசியம். 1948ற்கு பின்னரான இலங்கையின் 75 வருட அரசியல் வரலாற்று இனத்துவ அரசியலே மேலோங்கி காணப்படுகிறது. இலங்கை அரசானது சிங்கள பெரும்பான்மை இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் செய்கின்ற அரசாங்கங்களாலும் தலைவர்களாலும் ஆளப்பட்டு வருகிறது. 1948 முதற்கொண்டு ஏனைய தேசிய இனங்களான வடகிழக்கு தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக தமிழ் மக்கள் ஆகியோருக்கு அரசு அதிகாரத்தில் உரிய பங்கு வழங்கப்படவில்லை. அரசியல் அதிகாரம் உரிய முறையில் பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை. மாறாக மொழி ரீதியான மத ரீதியான அடக்குமுறைகள் மேலோங்கின. சுதந்திரம் கிடைத்து ஒரு வருடம் நிறைவடைவதற்குள் மலையக தமிழர்களுக்கு எதிராக 1948 ஆண்டு நவம்பர் மாதம் பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்டு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தமிழர்களுக்கு எதிராக 50களிலும் சுதந்திரத்திற்கு பின்னராக அபிவிருத்தி நடவடிக்கைகளும் புறக்கணிக்கப்பட்டன என இனவாதம் விரிவாகியது. அதன் உச்சமாக 1956 அமுலுக்கு கொண்டு வரப்பட்ட தனிச்சிங்கள சட்டமானது அரச கட்டமைப்பை சிங்களமாக்கியது. இதுவே வடகிழக்கு தமிழர்கள் தமக்கான சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வை கோர காரணமானது. ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசாங்கங்கள் அரசியல் தீர்வு பற்றி பல உறுதிமொழிகளை தமிழர்களுக்கு வழங்கினாலும் பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. மாறாக இனவாதமும் அடக்குமுறைகளும் அதிகரித்து இறுதியில் தமிழின அழிப்பு யுத்தத்தில் நிறைவுற்றது. போருக்கு பின்னரான காலத்தில் அரசியல் தீர்வுகள் குறித்து அரசாங்கங்கள் அக்கறை காட்டவில்லை. திடமான அரசியல் தீர்வுக்கான உரையாடல்கள் முன்னெடுக்கப்படாது. தமிழ் மக்களின் அரசியல் தளம் வெறுமையானது. இந்த நிலையை மாற்றி வடக்கு கிழக்கு ரீதியாக மக்கள் மத்தியில் அரசியல் தீர்வுக்கான விழிப்புணர்வையும் உரையாடலையும் ஏற்படுத்தும் நோக்குடன் 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி அரசியல் தீர்வுக்கான 100 நாள் செய்முனைவை ஆரம்பித்தோம். வடக்கு கிழக்கு கிராமங்கள், நகரங்கள் என 100 இடங்களில் இந்த ஜனநாயக வழிபட்ட மக்கள் திரள் செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு 100வது நாளான 2022 நவம்பர் 8ஆம் திகதி சமஷ்டி அரசியல் தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்துடன் நிறைவேறியது. தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய தலைமைத்துவத்துடன் இலங்கையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது. ஜனநாயகம், கட்டமைப்பு மாற்றம், இன மத பேதமின்மை எனும் கொள்கையை முன்வைத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்துள்ளனர். எனினும் அரசியல் தீர்வு குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசு மௌனம் காத்து வருகிறது. வடக்கு கிழக்கில் இராணுவமயமாக்கம், காணி அபகரிப்பு, தொல்பொருள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு, மகாவலி குடியேற்றம் மற்றும் சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல், தமிழ் மொழி உரிமை புறக்கணிப்பு, இனவாத அச்சுறுத்தல் ஆகியன தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இந்த அடக்குமுறைகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு இன மத பேதமின்மை குறித்து அரசு கதைப்பது நேர்மையின்மையாகும்.
வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் 70 ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைத்து வரும் சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வை கோரி இன மத பேதமின்மை எனும் கோஷத்தின் பின்னால் மறைக்கவோ மறுதளிக்கவோ முடியாது. மேலும் 2015ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானம் 30/1 இலங்கை அரசு இணை பங்காளராக இருந்து கையொப்பமிட்டுள்ளது. இத்தீர்மானத்தின் ஏற்பாடு 20ஆனது அரசியல் அதிகார பரவலுக்கான இலங்கை கடப்பாட்டை கூறுகிறது. ஆகவே இனவாதத்தில் சார்ந்திருந்த பழைய அரசுகளைப் போல் இல்லாது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது நிலையானதும் கௌரவமானதும் உரிமைகளுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தும் தீர்வு திட்டத்தை உடன் முன்னெடுக்க கோருகிறோம். சமஷ்டி அரசியல் தீர்வு என்பது நாட்டை பிரிப்பது அல்ல. சமஷ்டி அரசியல் தீர்வு என்பது நாட்டை பிரிப்பது அல்ல. அது மிகவும் உயரிய ஜனநாயக அரசியல் அமைப்பின் வெளிப்பாடாகும். போருக்கு பின் ஜனநாயக அரசியலை முன்னெடுத்து வரும் நாடுகள் எமது அண்டை நாடான நேபாளம் அடங்கலாக சமஷ்டி முறையை பொருத்தமானதாக ஏற்று அமுல்படுத்துகின்றன. 70 வருடங்களுக்கும் மேற்பட்ட இன அடக்குமுறையும் 30 வருட கால இன அழிப்பு யுத்தத்தையும் எதிர்கொண்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு பொருத்தமான அதிகார பகிர்வு இணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வாகும். இதுவே வடகிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் திடமான அபிலாஷை.